வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை நோக்கி வரும் இந்த புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது நாகப்பட்டினத்திற்கு 590 கிலோமீட்டரும், புதுச்சேரிக்கு 710 கிலோமீட்டரிலும், சென்னைக்கு 800 கிலோமீட்டரிலும் தெற்கு தென்கிழக்கே மையம் கொண்டுள்ளது. மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று நாளை புயலாக மாறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 தினங்களில் இது இலங்கை கடற்கரை தவிர்த்துவிட்டு தமிழகம் நோக்கி வரும் என்று தென்மண்டல வானிலை மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இந்த புயலுக்கு பெங்கல் என பெயரிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழையும் பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும்.